கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் நல்வாழ்த்துக்கள். இந்த இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களிகூர்ந்து மகிழ கடவோம். சரிங்களா? இந்த நாள்ல ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வேத வாக்கியம், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நம்மளுடைய நெருக்கங்கள், நெருக்கம்னா என்ன? பண தேவைகள், சரீர பலவீனங்கள், பொருளாதார தேவைகள், குடும்ப தேவைகள், இது எல்லாமே நம்மளுடைய நெருக்கமான காலங்கள் தான் இல்லைங்களா? இப்போ நமக்கு ஒரு கடன் பிரச்சனை இருக்கு. ஒருத்தர் கடன் வந்து கேட்குறாரு, நம்ம அடைக்கணும். ஒரு மனுஷங்கிட்ட கடன் கேட்க போறோம். அவங்ககிட்ட போய் நம்ம கேட்டோடனே குடுத்துருவாங்களா? கிடையாது. நம்ம நெருக்கத்துல போய் அவங்ககிட்ட நம்ம கேட்குறோம். அப்படி குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, அவங்களுக்கு குடுக்கணும், அவங்க நமக்கு காசு குடுக்கணுன்ற ஒரு உணர்வ ஆண்டவர் குடுத்தால் ஒழிய, அவங்க குடுக்க மாட்டாங்க. ஏன்னா, நம்ம ஆண்டவர் குடுக்கணும், சொல்லணும் அவங்ககிட்ட. "நீ குடு, அவங்களுக்கு குடு" அப்படின்னு சொன்னா தான், அந்த இரக்கம் அவங்க மனசுக்குள்ள இருந்தா தான் அவங்க குடுப்பாங்க. இல்லன்னா அந்த மனுஷங்க யாரும் நமக்கு உதவ மாட்டாங்க. நம்ம நெருக்கத்துல சொல்றேன் நானு. ஆனா, இதுவே நம்ம நெருக்க காலங்கள்ல நம்ம ஆண்டவர நோக்கி கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ஏசப்பாவ நோக்கி கூப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், "ஏசப்பா நான் இவ்ளோ ஒரு சூழ்நிலையில இருக்கிறேன். இன்னைக்கு இந்த தேவை எனக்கு நான் நிறைவேறி ஆகணும். எனக்கு நீங்க உதவுங்க எப்படியாவதுன்னா, நம்ம தேவையில்ல. நம்மள தேடி வந்து குடுத்துட்டு போவாங்க. இது என் வாழ்க்கையில நான் உணர்ந்த ஒண்ணு. உண்மையாவே என் வாழ்க்கையில இது நடந்த ஒரு மிகப்பெரிய அற்புதம் இது. நான் எதுவா இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட மட்டும் தான் சொல்லுவேன். "ஏசப்பா எனக்கு இன்னைக்கு இந்த தேவை நடக்கணும். இன்னைக்கு நீங்க இத நிறைவேத்தி குடுங்க" அப்படின்னு. ஆண்டவர் என்ன பண்ணுவாரு, உடனே யார் மூலியமாவது நமக்கு ஆண்டவர் எப்பயோ யாருக்கோ ஒரு நல்லது செஞ்சிருப்போம். அந்த நல்லது அன்னைக்கு நமக்கு தேடி வரும். இதுதான் நம்ம நெருக்கப்படுகிற காலங்கள்ல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுற ஒரு கூப்பிடுதல். மனுஷங்கள நோக்கி போகாம, மனுஷங்க நம்மளுடைய சொல்யூஷனுக்கு, நம்மளுடைய வலிக்கு எந்த ஒரு மருந்துமே குடுக்க மாட்டாங்க. ஏசப்பா மட்டும் தான். நம்மளுடைய நெருக்கத்துல நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். ஏசப்பாவ நோக்கி கூப்பிடணும். இன்னைக்கு காலையில நான் என் பிள்ளைய காலேஜ்ல விடுறதுக்கு போனேன். போயிட்டு போம்போது நல்லா தான் போனேன். வரும்போது குருவி நாத்தம் வந்துட்டேன். எனக்கு ஒரு மாரி நெஞ்செல்லாம் அடைக்குது. என்னன்னு தெரியல. மூச்சே விட முடியல. சரி குருவிநாத்தம் வந்து அந்த என்ட்ரன்ஸ்லயே ஒரு கடை இருக்கும். அந்த கடையில நான் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு ஏன்னா நான் கடைக்கு பொருள் வாங்கணும். வீட்ல கடை வச்சிருக்கேன். கடைக்கு பொருள் வாங்கணும். அங்க நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டிட்டு போயிட்டு பிஸ்கட் இருக்காண்ணா கடைக்கு அப்படின்னு சொன்னேன். இல்லம்மா பாகூர் போய் தான் வாங்கணும்னு சொல்லிட்டாரு. பாகூர் போகணும்னு எனக்கு தெரியும். ஆனா எனக்கு அந்த வண்டி ஓட்ட முடியல. ஒரு மாரி வெல வெலன்னு ஆகுது. கையெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு. மயக்கமா இருக்கு. சரி ஏசப்பான்னு அந்த இறங்கி அந்த கடவுள கால வச்ச உடனே ஒரு வசனாட்டம் ஒண்ணு கடந்துச்சு. எடுத்து பார்த்தா கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாரு. நன்றி ஏசப்பா. வண்டியில உட்கார்ந்தேன். வண்டிய ஸ்டார்ட் பண்ணேன். ஏசப்பா நான் வீட்டுக்கு போகணும், கடைக்கும் போகணும். நீங்க தான் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து ஒரு சுகம் குடுக்கணும். ஏன் இந்த நெஞ்சு அடைக்குது? ஏன் திடீர்னு மூச்சு வாங்குது? ஏன் திடீர்னு இப்படி ஒரு இந்த மாரி மயக்கமா இருக்கு? எனக்கு சரி பண்ணுங்க ஏசப்பா. ஏசப்பாட்ட ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே வண்டிய மட்டும் ஓட்டிக்கிட்டு நான் பாகூர் போயிட்டேன். போய் பாகூர்ல பெரிய ஜிஹெச் இருக்கு. நான் நெனச்சிருந்தேன் ஹாஸ்பிட்டல் போயிருக்கலாம். ஆனா நான் போகல. கடையில நிப்பாட்டுனா இறங்கி பிஸ்கட்ட வாங்குனேன். வாங்கிட்டு இப்படி திரும்புறேன் ஒரு 3 ஏப்பம் வந்துச்சு. அம்புட்டுதான். மறுபடியும் வந்து வண்டிய எடுத்தேன். நீட்டா வந்தேன். பாப்பாவுக்கு டிஃபன் வாங்குனேன். நீட்டா வீட்டுக்கு வந்துட்டேன். வந்து கடைய திறந்தேன். வீட்டுக்காரங்கள ஒழுங்கு பண்ணேன். எல்லாத்தையும் சரி செஞ்சேன். நான் இதோ சாப்பிட்டேன். ஆண்டவர் கிருபையால உங்ககிட்ட சாட்சியா நின்னு நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த நெருக்கத்துல நான் டாக்டர தேடி போல. மனுஷன தேடி போல. ஆண்டவர மட்டும் தான் கூப்பிட்டேன். உங்களுடைய நெருக்கமான காலங்களில் நீங்க ஆண்டவர கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து உங்களை ஆசீர்வதிப்பார்.